தமிழ்நாட்டுல கேர்ள்ஸுக்கு நைட் டைம்ல சேஃப்டி இருக்கா இல்லையா? தமிழ்நாட்டுலன்னு பார்த்தா சேஃப்டி கிடையாது. அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறோமோ யாராவது வீட்டுல இருக்கவங்க கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணும். ஆக்சுவலா நம்ம போறப்ப வரப்பையும் கிண்டல் பண்றது, அந்த மாதிரி மிருகத்துக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறோமோ அது கொடுக்கணும். பொண்ணுங்களுக்கு தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களே தவிர இப்படி அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கனால இல்லைங்க. எல்லா ஆம்பளைங்களையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. தமிழ்நாட்டுல கேர்ள்ஸுக்கு நைட் டைம்ல சேஃப்டி இருக்கா இல்லையா? என்ன பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பா தான் இருக்காங்க. 70% இருக்குன்னு தான் நினைக்கிறோம். 30% சொல்லவே வேண்டாம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். தமிழ்நாட்டுலன்னு பார்த்தா சேஃப்டி கிடையாது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல கண்டிப்பா சேஃப்டி இருக்கு. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதுதான். ஏன்னா நாங்க எவ்ரி வீக் டிராவல் பண்றோம் அண்ட் வீக்கெண்ட்ஸும் பண்றோம். ஸோ ஐ ஃபீல் பர்சனலி தமிழ்நாடு இஸ் வெரி சேஃப் ஃபார் விமன். இந்தியாவில் எங்கே நம்ம கன்சிடர் பண்ணாலும் தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த வெரி சேஃபஸ்ட். அதுவும் சென்னை மேஜர் சிட்டிஸ்ன்னு எடுத்தா எல்லாமே சேஃபஸ்ட் தான். எனக்கு இது வரைக்கும் சென்னை ரொம்ப சேஃப் தான். நான் நைட்ல வெளியில போறதாலும் சரி, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச் பக்கமா போறதுனாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவும் வியர்டான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை இஸ் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் சிட்டின்னு தான் சொல்லுவேன். சிட்டி சைடுலனா ஓகே இருக்குன்னு சொல்லலாம். பட் கொஞ்சம் இன்டீரியர் அந்த மாதிரி போனா ரொம்ப அன்சேஃபா ஃபீல் ஆகும். நைட் நாட் ஓன்லி விமன், இப்போ இருக்கிற இதுல இந்த செயின் ஸ்நாச்சிங் இதெல்லாம் இவங்களே பயப்படுவாங்க. சேஃப்டின்றது மத்தவங்க நமக்கு கொடுக்கறது இல்லை, நம்ம நம்மளுக்கு இருந்துக்கிறது தான் சேஃப்டி. நம்ம தான் நம்மள சேஃப்டியா பாத்துக்கணும். மத்தவங்க நம்மள பாத்துக்கவே முடியாது. ஸோ நம்ம தான் நம்மள சேஃப்டியா பாத்துக்கணும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி கிடையாது. அவங்கவுங்க பாதுகாப்பு அவங்கவுங்க தான் பாத்துக்கணும். இதுக்காக யாரும் வர முடியாது. ஸோ என்ன விஷயம்னா, நான் ரேபிடோவும் ஓட்டுறேன். ஸோ பார்ட் டைம்ல ரேபிடோ ஓட்டியிருக்கேன். ஸோ அந்த லாக்டவுன் டைம்ல கூட ரேபிடோ தான் ஓட்டிட்டு இருந்தேன். ஸோ அந்த இயர்லேருந்து ஓட்டுறது பார்த்தீங்கன்னா எனக்கு நைட்டில் 1 மணி கூட நான் 1 மணி 2 மணி கூட நான் போயிருக்கேன். அதே மாதிரி நியூ இயர் டைமில் விடிய நான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது. எந்த இஷ்யூவும் எனக்கு ப்ராப்ளமாக வந்ததில்லை. நீங்களே நியூஸ் பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூஸ்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் நடக்கிறத பாக்குறீங்கல்ல. ஸோ ஃபுல்லாவே நம்ம பொண்ணுங்களுக்கு தான் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்களே தவிர இப்படி அப்படின்னு பசங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்கனால இல்ல. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ஜென்ரேஷன்ல தான் பசங்களுக்கும் சொல்லி கொடுத்து வளர்க்குற ஒரு ஜென்ரேஷன் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்ப வரைக்கும் சேஃப்டி இல்லை. இனிமே வர காலத்துல சேஃப்டி வரணும் நான் நினைக்கிறேன். ஒரு சில வீடியோஸ் எல்லாம் கூட வந்தது. ஈவன் பிரெக்னெண்டா இருக்கிறவங்க கூட அந்த செயின் ஸ்நாச் பண்ணிட்டு அப்படியே இழுத்துட்டு போகுது, அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் கொஞ்சம் அன்சேஃபாக ஃபீல் பண்ணுறோம். மற்றபடி தமிழ்நாடு மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ தமிழ்நாடு அண்ட் ஈவன் சென்னை இஸ் வெரி பெஸ்ட் சேஃபஸ்ட் ஃபார் உமன். ஸோ நைட் டைம்ல எல்லாம் நீங்க தனியா போயிருக்கும் போது எதனா உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லாம ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் எனக்கு எந்த டைம்ல டியூட்டி வரும்னு தெரியாது. திடீர்னு நான் டியூட்டிக்காக போயிருவேன். போயிட்டு வரும்போது ஒன் சட் ஆஃப் சைட்ல பாத்தீங்கன்னா பசங்க இருப்பாங்க. நம்ம போறப்ப வரப்பையும் கிண்டல் பண்றது, அந்த விதமா இருக்கட்டும், பின்னாடி வர விஷயமா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு சின்ன சின்ன அபியூஸ் வச்சு கம்பல்சரி நடக்குது எந்த இடமா இருந்தாலும். நான் ஃபீல் பண்ணதில்லை. நான் யூஸ்வலாக காலேஜ் படிக்கும் போது நான் ரிசர்ச்ல இருக்கேன். ஸோ லேட் நைட்ஸ் கூட போவேன் வீட்டுக்கு. பட் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. பயந்து தான் போவேன். ஆனால் பட் இதுவரை எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. மோஸ்ட்லி தனியா நைட்ல அப்படி டிராவல் பண்ற அளவுக்கு வந்ததில்லை. யார் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ அந்த மாதிரி ஒரு குரூப்பா தான் போவேன். இல்ல ஹஸ்பண்டோட போவேன், இல்ல அந்த மாதிரி அப்பா அம்மா கூட போவேன். அந்த மாதிரி அப்படி எனக்கு அன்சேஃபா சென்னை இது வரைக்கும் தோணுது. நான் எப்பயும் நைட் டைம் வெளில வந்ததில்லை. டிவியில பாக்குறதோட சரி. நம்ம ஸ்டேட்ல அது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் நான். அதர் ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்றப்போ, ஆந்திரா, ஹைதராபாத் அந்த சைடு பாக்குறப்போ இங்க ரொம்ப நம்மளுக்கு சேஃபா தான் இருக்குன்னு. நம்ம சென்னை அது முதல்ல நம்மளுக்கு ரொம்ப சேஃப். இல்லை, நான் அது மாதிரி ஃபீல் பண்ணதில்லை. பார்த்தீங்கன்னா வேசார்பாடி இடம்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த ஊர் உள்ளேயும் சரி, அந்த கொடுங்கியூர் உள்ள, ஸோ அந்த மாதிரி நிறைய OMR ரோடு, ECR ரோடு, இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளான ஏரியாவில் கூட நான் ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு அது மாதிரி அந்த ஃபீலை வந்ததில்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கும் நம்ம பயப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பயப்படக்கூடாதுன்னா எல்லா பொண்ணுங்களுக்கும் சொல்ல வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, எதுக்குமே பயப்படக்கூடாது. எது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஆனால் தைரியம் இருக்கணும். நம்ம எதுக்காக வந்திருக்கோம் வெளியே, அந்த வேலையை முடிச்சுட்டு போற வரையும் நம்ம அதை பார்க்கணும். ரேபிடோல கூட நிறைய ஜென்ட்ஸ் எல்லாம் ஏறுவாங்க, லேடிஸ் ஏறுவாங்க, எல்லாமே வயசானவங்க சின்ன குழந்தைங்க ஏறுவாங்க. ஆனா இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அன்வான்டா எதுவும் பேச மாட்டாங்க.
அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த கொஸ்டின் மட்டும் தான் பதில் சொல்லுவேன். அவங்க அன்வான்டாக பேசுகிற மாதிரி இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்பீச் கொடுக்காம என்னோட ஒர்க்கை வந்து முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன். ஏன்னா நான் சிங்கிள் மதர். ஸோ என்னோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா என்னோட 2 குழந்தைங்க இருக்காங்க. அந்த 2 குழந்தைங்களோட ஃபியூச்சர் தான் எனக்கு ஃப்ரண்ட்ல தெரியுது. ஸோ அதனால் வந்து நான் எதுக்கும் பயந்தது கிடையாது. இப்போ இந்த ரீசெண்டா இந்த கேளம்பாக்கத்துல எல்லாம் ஒரு இஷ்யூ நடந்தது பாத்தீங்களா? ஸோ ஆட்டோல வந்து ஒரு கேர்ள் அபியூஸ் பண்ண மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தடுக்கனா என்னெல்லாம் பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் போலீஸ் வந்து இன்னும் நல்லா பண்ணா நல்லா இருக்கும் நம்ம ஆட்சியில. இப்போவே திமுக ஆட்சி நல்லா தான் பண்ணிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் சேஃப்டி இருந்தா நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து நம்ம பாதுகாப்பு தான் கொடுக்கணும். அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் நம்ம பிள்ளைங்களை நம்ம நம்பி அனுப்புகிறோம் வெளியே. எல்லாருக்குமே தான் எல்லாம் நம்ம குழந்தைங்கள வந்து நம்பி தான் வெளியே அனுப்புகிறோம். ஆனால் சில பேர் சில மிருகங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த இடத்துல நம்மளை பாதுகாப்பு கொடுக்கணும்னா இப்போ தான் போலீஸில் கூட நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்களே, அந்த மாதிரி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த பொண்ணை காப்பாற்றிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணுக்கு தைரியம் கொடுத்துருந்தா கடவுள் நல்லா அவள் வெளியே வந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நடந்த இன்சிடெண்ட்டுக்காக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்தா சந்தோஷம்தான். என்னன்னா அந்த மாதிரி மிருகத்துக்கு என்னென்ன தண்டனை கொடுக்குறோமோ அது கொடுக்கணும். ஏன்னா எல்லா ஆம்பளைங்களையுமே நம்ம குறை சொல்ல முடியாது, எல்லா பெண்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாரோட பாதுகாப்பும் அவங்கவுங்க பாதுகாப்பு தான், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. ஆனா ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீட்டுல வந்து தாய் தங்கை அக்கா பிள்ளை எல்லாமே லைனா பெண்கள் இருக்காங்க. அப்ப அவங்கள மாதிரி இருக்க சொல்ல மற்ற பெண்களும் தன்னோட சகோதரி தான் தன்னோட தாய் தான் அப்படின்ற எண்ணம் வரணும். ஏன்னா இதுக்காகவே லேடிஸ் இருக்காங்கல்ல. ஸோ அவங்க கூட நீங்க வந்து கனெக்ஷன் வச்சுக்கோங்க, அது தப்பு இல்லை. அது அவங்கவுங்க பர்சனல் விஷயம். ஆனா நல்ல ஒரு குழந்தை உங்களை நம்பி ஒரு இடத்துக்கு வரானா, ஏன்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்து ட்ராப் வராங்கன்னா அதை சேஃப்டியா உங்களை விடத்துக்கு உங்க மகளாவோ இல்ல தாயாவோ இல்ல ஒரு தங்கையாகவோ அவங்க வந்து மனசுல வந்து ஒரு எண்ணத்தை வச்சிருக்கணும். ஆனா அவங்க வந்து தவறான எண்ணத்தை தூண்டி வச்சிருக்கான்னா அவன் ஒரு வந்து மனுஷன் கிடையாது, மிருகம் தான் என்னை பொறுத்தவரைக்கும். எனக்கு வந்து எதுவுமே இது வரைக்கும் அந்த மாதிரி நான் பர்சனலா ஃபீல் பண்ணதில்லை. பட் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இப்போ பர்டிகுலரா ஒரு இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுறோமோ யாராவது வீட்டில் இருக்கவங்க கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்றது பெட்டரா இருக்கும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காவது நம்மளோட லொக்கேஷனை ஷேர் பண்ணி அவங்கள வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண வைக்கலாம். அண்ட் மோரோவர் நம்ம ஃபர்ஸ்ட் தைரியமா இருக்கணும். ஆக்சுவலா நம்மளோட தைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம தைரியமா இருந்தா டெஃபினட்டா நம்மளால அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து தப்பிக்க முடியும்னு நினைக்கிறேன். பட் கேளம்பாக்கம் இன்சிடென்ட் வந்து இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட் தான் அது ஆக்சுவலா. பட் எனக்கு வந்து பர்சனலா நான் வந்து ரொம்ப சேஃபா தான் ஃபீல் பண்றேன். இந்த SOS ஆப்னு ஒன்று அஃபிஷியலா தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்க, அதை பத்தி என்ன தெரியுமா மேம்? இப்போ ஃபோன் விற்கிறவங்க ஆஃபர்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்றதை விட இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் கூட இல்ல டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னா நல்லா இருக்கும். ஆனா நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டிருக்கு. பட் அது தெரிஞ்சா இன்னும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வச்சா நல்லா இருக்கும் கவர்மெண்ட் மூலியமா. ஏதாவது தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா யூஸ் பண்ணதில்ல. நிறைய பேர் அது யூஸ் பண்றது இல்ல. பட் அது யூஸ் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். அது லேட் நைட்ல வரவங்களுக்கு சேஃப்டி அனுப்புறது அந்த மாதிரியும் கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல தெரியாது. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணா இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே, ஆஃப்டர் 10 o'clock அப்புறமா இந்த நம்பருக்கு கால் பண்ணா போலீஸ் வந்து விடுவாங்க, அதானே சொல்றீங்க? அந்த மாதிரி அதுக்கப்புறம் யாரையாவது உங்களை அபியூஸ் பண்ணும்போது இந்த லொகேஷன் அனுப்பிச்சிங்கன்னா போலீஸ் வரும். டாபிக் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. ஆக்சுவலா இதை நான் கேள்விப்பட்டேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணா 10 o'clock மேல வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போய் விடுவாங்க அப்படின்ற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். நான் பர்சனலா என்னோட லைஃப்ல நடந்தது சொல்றேன். அண்ணா நகர்ல வந்து நான் வந்து அப்போ வந்து எண்ணூருக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் வந்து அண்ணா நகர்ல ஒரு பேஷண்ட் பார்த்துட்டு திரும்ப எண்ணூர் தான் போனோம். அத்தை வீட்டுக்கு நான் அத்தை வீட்டுல இருந்தேன். நான் எண்ணூர் வரைக்கும் போனோம். என் கூட வந்த தம்பியோட வண்டியில பின்னாடி நம்பர் பிளேட் கிடையாது, பிடிச்சிட்டாங்க வண்டியை. பின்னாடி நம்பர் பிளேட் இல்லைன்னு பிடிச்சிட்டாங்க. அதை நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த இடத்துல நைட்டு 10 o'clock மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 11 o'clock கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. நான் 3 மணி வரையும் அந்த இடத்துல தான் நிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு பொம்பளை பொண்ணு. எண்ணூர் வரைக்கும் ஆட்டோஸ் கூட வரல. 2000க்கு மேல நார்மல் ஆட்டோ பிடிச்சா கேக்குறாங்க. ஏன்னா அங்க இருந்து உள்ள போகணும், அங்கேயும் போக முடியாது. ஸோ ஆப்னு பாத்தீங்கன்னா ஆப்ல எதுலயுமே அந்த ஊரோட இது கூட கிடையாது, அந்த ஊரே கிடையாது. ஸோ அந்த இடத்துல நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் 3 மணி வரையும் நான் அண்ணா நகர்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஃப்ரெண்டை வர வச்சு நான் வண்டியில திரும்ப வீட்டுக்கு போனேன். ஸோ இந்த சேஃப்டின்ற கவர்மெண்ட் சொல்லுதே தவிர அதை ப்ராப்பரா அவங்க செய்யறாங்களான்னு பார்த்தா கிடையவே கிடையாது. பெங்களூர்ல இருந்து இங்க இருக்கிறன்ற மாதிரி. ஸோ கம்பேர் வித் பெங்களூர், சென்னை எப்படி மேம்?
சென்னை கல்ச்சர் வைஸ் த பெஸ்ட் சிட்டி. சரி, அதை நான் சொல்லுவேன். பெங்களூர் இன்னும் கொஞ்சம் கூட அந்த மிக்ஸ்டு பாப்புலேஷன், வேற நிறைய சிட்டிஸ்ல இருந்து இருக்கிற பீப்புளை பார்க்கலாம். நார்த் ஈஸ்ட் ஆனாலும் சரி, மலையாளிஸ் ஆனாலும் சரி, நிறைய பேர் வந்து பெங்களூர் வருவாங்க. இங்க வந்து ஆத்தென்டிக் யூசே என்ன சொல்றது, அந்த கல்ச்சுரலா இருக்கிற திங்ஸ்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில சென்னை பெஸ்ட்னு சொல்லுவேன்.